கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரில் ஒருவர் நம் அன்பாய் இருக்கிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை நாம் நேசிக்கிறோமா? அன்பு கூறுகிறோமா? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே அன்பு இல்லாமல் இருக்கும்போது நாம் எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும்? தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? நாம் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? அவருடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினார். பிரியமானவர்களே, நம்மை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். நாம் பிழைக்கும்படிக்காக, நாம் பாவம் செய்து கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய மீறுதல்களை மன்னித்தார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னித்து அன்பு கூற வேண்டும். உன்னை போல் பிறனையும் நேசி என்று பிரதான கற்பனையாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு கூறும்போது நம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வசனம் கேட்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் சகோதரரை பகைக்காமல் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற கற்பனை அவராலே பெற்று இருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை நேசிக்கிறோம் என்றால் அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரையும் நேசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை போல நாமும் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்குள்ளே அன்பு இருக்கும்போது நம் மற்றவர்களை மன்னிப்போம். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, எருமாப்பாய் இராது, தற்பெருமை கர்வம் அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று நாம் 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா? மற்றவர்கள் மீது பொறாமைப்படாமல் இருக்கிறோமா? மற்றவர்களை பகைக்காமல் இருக்கிறோமா? சகலத்தையும் தாங்கிக் கொள்கிறோமா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களை நேசிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரையும் நேசிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா?
அன்பு கூறுகிறோமா? அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு வெளிப்படும் போது மற்றவர்கள் செய்த தவறுகளை நம்மால் மன்னிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 4:12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். உலக காரியங்கள் மீது அன்பாய் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வசனம் சொல்கிறது. மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. இந்த உலக காரியங்களை நேசிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் தேவ சித்தத்தின்படி அன்பு கூறும்போது அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்கள் தேவ சித்தமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்முடைய வாழ்க்கை நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உலக காரியங்கள் மீது அன்பு கூறாதபடிக்கு, உலகத்தில் உள்ள தேவையில்லாத காரியங்கள் மீது அன்பு கூறாதபடிக்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நம் தேவனை நேசிக்க வேண்டும். அதன் பிறகு நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு கூற வேண்டும் என்ற பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் மற்றவர்களிடம் அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம், அன்பு கூறுவோம், மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபரா ஷகரக துரா கர தரபலா ரபா லபரா சந்தரோ ரீ கரதன மர ஹதரபா ரீபா கேபா ரஷதரபா ரபா தரபா ரீபா கே ரே தேனேமா கரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போகட்டும். ரீபா ராதா ரபா ரபா லகா தரபா ரீபா கே ரே ஷே கே லா ரகா தரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபூர ஷேகே ரேதேனே மாற ஷதரபலா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. அண்ணாலே ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் போராடுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்கப்பா, படிப்பு காரியங்களை சந்திங்க. எல்லா தேவைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவாகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என் தேவன் தாமே கூட தங்கிருங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தாமே வழி நடத்துவீராக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரிக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. இப்படியுடைய தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு இருப்பார்கள் என்றால் என் தேவன் விடுதலை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. பலவீனத்திலையும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.